ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மிஷினில் பெடல் போடணுங்கிறத சொல்லிக் கொடுத்தேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படி என்ன சொல்லித்தர போகிறீங்கன்னா, நூல் போட்டு எப்படி மிஷினில் நூல் போட்டு தைக்கலாங்கிறத சொல்லித்தர வாங்க பார்க்கலாம். நூல் எப்படி சுற்றணுங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க. பாபினில் லைட்டாக கையை கொண்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு மறுபடியும் அந்த மிஷினுக்கு நூல் சுற்றுற கம்பின்னு ஒன்று இருக்குது. அந்த நூல் சுற்றுற கம்பி வாங்கிக்கோங்க. அந்த கம்பி இதில் வச்சுட்டு இந்த ரவுண்டில் வச்சுட்டு மெதுவாக பெடல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நூல் ஒரே பக்கமாக சுற்றக்கூடாது. ஒரே பக்கமாக சுற்றிங்கன்னா தையல் லூப் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சேஃபாக சுற்றணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுற்றிக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப மேலே வரைக்கும் சுற்றக்கூடாது. ஓரளவு நிதானமாக சுற்றிக்கோங்க. மேலும் மறுபடியும் வேணால் சுற்றிக்கிடலாம். இப்போ வந்து கேஸில் இப்படி பாபினை எப்படி மாட்டணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி போட்டு இந்த ரவுண்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். அந்த நூல் வரும்போது ஓரளவு டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா தையல் லூஸாக வரும். கீழேருந்து வர தையல் லூஸாக வரும். இந்த கம்பி வந்து இந்த இதில் வந்து ஹோலில் வந்து மாட்டணும். மாட்டினா மட்டும்தான் அந்த பாபின் வந்து கேஸ் வந்து அதில் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அதை மாட்டலைன்னா அது கழண்டு விழுந்துடும். இப்போ எப்படி மிஷினில் நூல் போடலான்னு வாங்க பார்ப்போம். நூல் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக போட்டணும். இந்த ரவுண்டில் போட்டு வரும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அதுக்கு இல்லைன்னா லூஸாக இருந்தாலும் அப்பவும் தையல் லூஸாக வரும். மேலேருந்து வர தையல் லூஸாக வரும். இந்த ஹோலில் போட்டு மறுபடியும் இப்போ ஊசியில் கொடுக்கணும். இப்படி ஊசியில் கொடுத்துட்டு அப்புறம் நண்டு காலை லைட்டாக தூக்குங்க. நண்டு காலை தூக்கிட்டு உள்ளே கீழே இருக்க நூலை மேலே நம்ம கொண்டு வரணும். லைட்டாக இப்போ நீங்கள் பெடல் பண்ணுங்கள். மிஷினை பெடல் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கீழே இருக்க நூல் வந்து மேலே வரும். மேலே வந்தோடனே அதுக்கப்புறம் துணி அடித்து தைக்கணும். துணியை வந்து எப்போதுமே வந்து ரெண்டாக மடித்து தான்ப்பா தைக்கணும். ஒத்தையாகவே மிஷினில் வச்சு துணியவே தைக்கவே கூடாது. ரெண்டாக மடிச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு எந்த கை வாக்காக இருக்கோ அந்த கையில் வச்சு தைங்க. மெதுவாக ஸ்லோவாக பெடல் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஸ்பீடாக பெடல் பண்ணாதீங்க. புதுசாக நீங்கள் இப்போ தான் மிஷினில் தையலில் நூல் போட்டு தைக்கிங்கன்னா ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பீடாக இருந்தீங்கன்னா உடனே பின்னால் போய் சுத்தோடனே நூல் அந்துடும். அப்புறம் வந்து மறுபடி போடணும். அதனால் மெதுவாகவே ஸ்லோவாக பெடல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மடித்து வச்சுக்கிட்டு ஒரு 2-3 தடவை அந்த சைடு இந்த சைடு மாற்றி தைங்க. இந்த மாதிரி அடுத்து நான் வீடியோக்களில் வந்து என்னென்ன எப்படி அடுத்தது எதாவது தைக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.